அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். நாளைக்கு நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்டி தான், அதுதான் ஃப்ரெஷ். இருக்கிறதே ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ இல்லை 2 குழந்தைகளோ அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. இதை நோக்கி தான் செலவு பண்ணுறாங்க. ஷாப்புக்குள்ளே போனால் தான் டைம் ஆகும்னா சப்ஜெக்டுக்குள்ளே போனாலும் டைம் ஆகும். புத்தாண்டு பிறந்திருக்கு இன்னைக்கு. எவ்வளவு நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். 2021 அதை திரும்பி பார்க்கறதே எப்படி இருக்குமோ சார்? 2021 ரெண்டுமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்கள். நமக்கு ஒரு சுமாரான லைஃப் கொடுத்தது. நம்ம இதை பற்றியெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எப்போதுமே நாளைக்கு நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒண்டி தான், அதுதான் ஃப்ரெஷ். கரெக்டு. இன்றைக்கி 2022ங்கிறது நமக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அதுதான் உண்மையும் கூட. ஓகே. என்ன எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு சோதனை பண்ணுறதுக்கான பொறுமை இருக்காது அவருக்கு. நல்ல விஷயம் நீங்க சொன்னது. அவர் டயர்ட் ஆகி நம்மள சந்தோஷமா வாழ வச்சாருன்னா கூட அவரும் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துல நல்லது கொடுக்க ஆரம்பிப்பார். கடவுளுக்கே என்ன ஆசை, எப்போ பார்த்தாலும் துன்பத்தை கொடுத்து நம்மளோட கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் ரட்சகர், அவர் தான் நம்மளை காப்பாற்றுறவர். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, சரி ரைட் சிரமம் கொடுத்தோம், இப்போ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம். அவர் குடும்பமாக உட்காந்துட்டு குடும்பங்கள்லாம் வாழட்டும்னு வாழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஒரு விஷயம் தான், சிறப்பு பிரார்த்தனை தலங்கள் நான் பண்றதுக்கு பதிலாக நீங்களே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப ஞானம் போகணும். நான் எனக்கு என்ன ஞானம் இருக்கோ அது வரைக்கும் என்ன ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு. சரி, நமக்கே சந்தோஷமா தான் பிறந்திருக்கு இப்ப 2022. கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷம். நமக்கு 2022ங்கிறது ஒரு ஐகானிக் இயர். 22வது வருஷம். 22 வருஷங்கள் ஆறுது கல்யாண மாலையை ஆரம்பிச்சு. 2000ல நம்ம ஆரம்பிச்சோம். 22 வருஷங்கள் ஆறுது. இப்ப நம்ம என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு 22 நிகழ்வுகள் பெருசா பண்ணி வரன் தேடுற எல்லாருக்கும், ஒரு பேராசன் கூட நம்ம வச்சுக்கலாம், ஆனா வரன் தேடுற எல்லாருக்கும், வரன் தேடணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் உடனடியாக கல்யாணம் ஆயிடும் அப்படிங்கிற ஆசையோட தான் இந்த வருஷத்தை நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். அதனால தொடர்ந்து கல்யாண மாலையில வாரம் ஒவ்வொரு ஊர்கள்லயும், தை பிறந்தா வழி பிறக்குவாங்கல்ல, தை பிறந்ததுல இருந்து வாரம் ஒவ்வொரு ஊர்கள்லயும் நம்மளுடைய அந்த மேட்ரிமோனியல் ஈவெண்ட்ஸா பண்றதா இருக்கும். வரன் பார்க்கலாம் வாங்கவா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடிய விவாக பிரார்த்தனாவா இருக்கட்டும், திருமண திருவிழாவா இருக்கட்டும், கம்யூனிட்டி மீட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணணும். நிறைய ஈவெண்ட் பண்ணணும். நமக்கு 26 வாரங்கள் கிடைக்கிறது. ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் நம்ம ஒரு லெஷர் கொடுத்துட்டு அந்த மீதி 22 வாரங்கள் அந்த நாட்களும் சுமாரா இருக்கு. அதுதான் நமக்கு ரெஸ்ட்டுக்காகவே பண்ணலது. நாட்கள் சுமாரா இருந்தா அது வேண்டாமே. ஏன்னா வரன் தேடும் போது அது ஒரு மங்களகரமான நாளா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு பெரிய விஷயமா நம்ம யோசிச்சிருக்கிற வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பத்தி நீங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேட்ரிமோனி, மேரேஜ் அண்ட் பியாண்ட், இதை பத்தி தானே இந்த டீடைல் உனக்கு தானமா நிறைய தெரியும். இந்த விஷயங்கள நீங்க தானமா ரொம்ப அருமையா பேசுறீங்க. இப்போ நான் பேசுறதுல ஒன்றும் இது இல்லை, ஆனா ஒரு பெரிய அது ஒரு பெப்பு இருக்காது. ஒரு பெருந்தன்மை பேசாம இல்ல நானும் அப்படி நினைக்கவே இல்லை உங்கள்கிட்ட.
வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க, சார் சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துக்கு தேட போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மேட்ரிமோனி, கல்யாண மாலையினுடைய அந்த மேட்ரிமோனி, கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கோங்கிறவங்களுக்கும் அதில் வந்து நல்ல வரன்களினுடைய விவரங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறோம். அந்த மாதிரி மேட்ரிமோனியல் செக்மெண்ட்டில் ஒரு பெரிய வேலை பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்கிறேன். அதை தொடர்ந்து மேரேஜ், அதாவது வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்டாக நாங்கள் யோசிச்சிருக்கிறது. அதை பண்ணணுங்கிற ஒரு பிரம்ம பிரயத்னத்தில் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கோம். அதே மாதிரி பியாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அதற்கு பிறகு நமக்கு லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கல்யாணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் முதல்ல சமூகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம தேடும் பொழுது ரொம்ப கஷ்டமே இல்லாம ஒரு டிஜிட்டல் கம்யூனிட்டி மேகசின் அப்படிங்கறதை இப்ப லான்ச் பண்றோம். அதன் மூலமா என்னன்னா, ஆயிரக்கணக்கான, சில கம்யூனிட்டியில லட்சக்கணக்கான வரன்களை நீங்க ஒரே ஒரு ஆப்ல ஒரே ஒரு கிளிக் மூலமா நீங்க பார்க்க முடியும். அந்த கிளிக் மூலமா நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அதை ஃபில்டர் பண்ணி என்ன ப்ரொஃபைல் வேணும், என்ன மாதிரி வேணுங்கிறதே நூற்றுக்கணக்கான வரன்கள் உங்களுடைய கையில வந்து சேரும். உங்க சமூகத்தை சேர்ந்த, அதாவது அந்த போட்டோ இருக்கும், மீதி டீடைல்ஸ் இருக்கும், கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க ஒரே ஒரு பதிவு தான் பண்ணிருக்கணும். இதுதான் மேட்ரிமோனியை பொறுத்த வரைக்கும். அதை பத்தின டீடைல்டான விவரங்கள் நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கும். அதை தவிர டிஜிட்டல் மீடியால நம்ம நிறைய அதை பத்தி பேசுறோம், நீங்க அதை பார்க்கலாம். அதை தவிர வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கான்செப்ட் என்னன்னா மோன் சார், பொதுவா வெட்டிங் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான பெற்றோர்களுக்கு வந்து அதுதான் அல்டிமேட்டா. குழந்தைங்க திருமணம்ங்கிறது ஒரு கனவு, அதுதான் சிறப்பு. கரெக்ட். அதாவது நல்ல மாப்பிள்ளை பொண்ணு அமையணும். அதுக்கப்புறம் ரொம்ப அவங்கள வசதிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கும் ஆசைக்கும் தகுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கல்யாணத்தை பண்ணணும். இருக்கிறதே ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ இல்ல 2 குழந்தைகளோ, அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. சோ என்டையர் அவங்க லைஃப் டைத்துல ஏர்ன் பண்ண அத்தனை விஷயங்களும் இதை நோக்கி தான் வந்து செலவு பண்றாங்க. அது தவிர இப்போ அப்பா அம்மா செலவு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. 5-6 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு பையன் அல்லது பெண்ணோட சேமிப்புங்கிறது வந்து மிகப்பெரிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது சிறப்பா பண்ணணும். இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து 50 பேரை வச்சு பண்ணோம், 20 பேரை வச்சு பண்ணோங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு 500 பேரை வச்சு பண்ணோம், 5000 பேரை வச்சு பண்ணோங்கிற கனவுகள் விதிகிறது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த மேரேஜ் மார்க்கெட் இப்போ ரீசெண்டாக நம்ம இதில் கூட படித்தோம், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம், மேரேஜ் மார்க்கெட் இஸ் தி பிகெஸ்ட் மார்க்கெட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்க பார்த்தாலும் டைனி மேரேஜஸ் நடக்கும். இங்கே ஒன்று தான் எக்ஸ்பென்சிவ் மேரேஜ் அது நடக்கிறது வந்து இந்தூர்ல தான். அது அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அந்த மார்க்கெட்டுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அதாவது நீ வரன் பார்க்கணும், அதே சமயம் நீ என்னென்ன கடைகளுக்கெல்லாம் போகணுமோ அப்படின்னு நினைக்கிறியோ அந்த கடைகள்லாம் ரோவா நம்ம எக்ஸிபிஷன் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் எதுவும் வாங்கணுங்கிறதோ அதுவோ வந்து கம்பல்சன் இல்லை. எல்லாரும் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் ஆஃபர் பண்ண போகிறாங்க, கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க. அதை வாங்கிட்டு அங்கே உள்ளது வந்து சாம்பிள் பார்த்துட்டு அவங்க எந்த கடையை நீ சூஸ் பண்ணமோ அந்த கடையில் போய் பல்க் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அதுக்குள்ளே உள்ள அப்ஜெக்டிவ். அதான் நீ வந்து ஒரு நாளைக்கு அலையலாம், ஆனால் ஒரு வாரம் முழுக்க அலையணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு அலையும் போதே நீ எங்கே போனால் கரெக்டாக சார். அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஒரு நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு போது தான் அதுக்கு ஷாப்பிங் போக முடியும். ஏன்னா முன்னாடி வெறும் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு நகை கடைக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா, எனி விஐபி, முக்கியமா விஐபியால போகவே முடியாது. ஏன்னா அவங்க போயிட்டு வந்துட்டு வெறுங்கையோட வர முடியாது. அப்போ ஒரு நகை கடைக்கு போறோம், இல்லைன்னா டைமண்ட் ஷாப்புக்கு போகணும், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பிளிசிட் நகைகளை பார்க்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு என்னதான் ஆன்லைன்ல பார்த்தாலும் டச் அண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நகைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. தொட்டு பார்த்து போட்டு பார்த்து நீ என்னதான் வர்ச்சுவலா நம்ம பண்ணினாலும் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு. அப்ப ஒரு ரோ முழுக்க நீங்க ஒரு 20 கடைகளை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் கிடையவே கிடையாதுங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ரைடோட அவங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம் வந்து சில்வர் ஜுவல்லரி. இப்ப
இந்த சில்வர் ஜுவல்லரியில என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடிலாம் ஒரு ஃபேன்சி ஜுவல்லரி வரும், நம்மளோட ட்ரெடிஷனல் ஆன்டிக்ல இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரு 50 பவுன் பண்ணி போட்டு ஒரு ஹாரம் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அதே வேல்யூல சில்வர் போட்டுக்கிறதுக்கும் ஈக்குவலா இருக்கு. ஏன்னா ஒரு நகை வந்து வேல்யூக்காக நம்ம வாங்கி வைக்கலாம், ஒரு 100 பவுன் 200 பவுன் வாங்கி வைக்கலாம். ஆனா வேலைக்கு நம்ம ரொம்ப நிறைய போட்டுக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போட்டுக்கணும்னா அதை வாங்குறதுங்கிறது அஃபோர்டபுளா இல்லாம இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட இருக்கலாம் சில நேரங்கள்ல. அப்ப என்னன்னா இந்த மாதிரியான சில்வர் ஜுவல்லரி அப்படிங்கிறது 2 விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம விதவிதமா போட்டுக்க முடியும், அதே தங்கம் மாதிரியே இருக்கும், யாருமே டவுட் படவே முடியாது. ரெண்டாவது சேஃப்டியை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு 20 லட்சம் ரூபாய், ஆமா 20 லட்சம் 30 லட்சம் நகைக்கு பதிலா இது ஒரு 50,000 1 லட்சம் நகை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இது இத்தனையும் வந்து நம்ம ஒரு இடத்துல பார்க்க முடியும். நகைகள்ல இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்முடைய சவுத் இந்தியன் நகைகள்ங்கிறது ஒரு பாரம்பரியமான நகைகளா இருந்தா கூட சில விஷயங்களுக்கு நார்த் இந்தியன் நகைகள் வேண்டிருக்கு, சில இதுக்கு வந்து பாம்பே பேட்டர்ன் வேண்டிருக்கு, இல்லைனாக்கா வந்து ஜெய்ப்பூர் பேட்டர்ன் வேண்டிருக்கு. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி ஆன்லைன்ல தேடுறதை விட இங்க வந்து அவங்க பார்க்க முடியும். அப்படின்னா அந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட்ல ஜொலிக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் செயின் வருதுமா, எப்படி இருக்குது அந்த பசங்க போட்டுக்கும் போதே அது வந்து அவங்கள சேர்த்து ஒரு ஒயர் எடுத்துன்னு போறது. சோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த வெட்டிங் எக்ஸ்போல கொடுக்க போறோம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. டிஜி இ-லாக் ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலே ஆஃப் டே ஆகுங்கிறது. அது வந்து புடவைக்கு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா பட்டிமன்றங்களை கூட எவ்வளவு பேசியிருக்கோம் அதை பத்தி, புடவைகளை பத்தி எல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. உண்மையிலேயே சொன்னா அன்னைக்கு வந்து அந்த பெண் வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி தன்னை உணரணும். அவ வந்து ஒரு 3000-2000 பேருக்கு முன்னாடி ஒரு தனித்துவமா இருக்கணும். அவளோட அன்னைக்கு தான் அவளோட லைஃப் டைம் டேங்கிறது வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆஃப் தி ஃபங்க்ஷன், பிக் டே ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா யாருமே கட்டின்னு இருக்காத, யாருமே அணிஞ்சுட்டு இருக்காத ஒரு விஷயத்த பண்ணிக்கணும் தான் எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். அப்ப ஒரு கடைக்கு ஏறி இறங்கணும்னா டயர்ட் ஆயிடும், ஒரு ஹாஃப் டே ஆயிடும் ஒரு கடைக்கு போயிட்டு வந்தாலே. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 10 கடைகளை பார்க்குறோம். இப்போ 2-3 விஷயங்கள் இருக்குல்ல. ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் நம்மளோடதுன்னு இருக்கு. இன்னொன்று வந்து சில பேர் எல்லாருக்கும் வாங்கணும், ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கணும். அம்மாக்கள் கட்டிக்கணும், பெரியமாக்கள் கட்டிக்கணும்னா கூட வெரைட்டிஸ் வேணும். என்கிட்ட இல்லாத கதரா, நம்மகிட்ட ஏற்கனவே 50-60 புடவை இருக்கும், அப்போ இல்லாத கதரா வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், இல்லாத பேட்டர்ன் வேணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம காம்பினேஷனாக யோசிச்சு வரன் தேடுறதை விட இது காம்ப்ளிகேட்டட் ஆகிடும் அப்படி பார்க்கும் பொழுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரியான தேடுதலுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடம் முழுக்க ஒரு 10-20 கடைகள், முக்கியமாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற கடைகள், நார்த் இந்தியாவில் இருக்கிற சூரத்தோ இல்லைன்னா வந்து வெஸ்ட் பெங்கால்லையோ இருக்கிற கடைகள், பனாரஸில் இருக்கிற கடைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வருது அப்படின்னா ஒரு விஷயம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு போய் எல்லாரையும் ஒரே ஒரு கடைக்கு ஏறி இறங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நிறைய காஞ்சிபுரத்தோட கடைகள், அதே மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு 20-30 பெரிய கடைகள் இருக்கு. எல்லாமே இங்கே இருந்ததுன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். சாரிலேயே அவ்வளோ சொல்லிட்டீங்க பாருங்க. அதாவது ஷாப்புக்குள்ள போனால் தான் டைம் ஆகும்னா சப்ஜெக்டுக்குள்ள போனாலும் சரி மோகன் சார், பேசும்போதே நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க. நம்ம இந்த எபிசோட்லயே பேசி முடிக்க முடியாது. இது அப்படியே வெட்டிங் அண்ட் பியாண்ட நெக்ஸ்ட் வீக்குக்கு தள்ளி வைப்போம். கல்யாணம்னா சும்மாவா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Marvel.in. Authentic home food delivered daily.